ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான தேர்ச்சி விழுக்காட்டை 5% குறைத்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்தியா முழுவதும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாயம் பயில வேண்டும் என்ற கட்டாய கல்வி உரிமை சட்டம் கடந்த 2010ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு நடைமுறையும் அமலுக்கு வந்தது. அதன்படி தமிழ்நாட்டில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிற்சிவிக்கும் ஆசிரியர்களுக்கு தனியாகவும் 6 முதல் 8 வரையிலான வகுப்புகளுக்கு பயிற்சிவிக்கும் ஆசிரியர்களுக்கு தனியாகவும் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவோருக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் என்பது பொது பிரிவினருக்கு 60%, அதாவது 90 மதிப்பெண்கள் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 82.5 மதிப்பெண்களாக உள்ளது. இந்நிலையில் பிசி, எம்பிசி, சீர்மரபினர், இஸ்லாமியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி விழுக்காட்டை 55%இலிருந்து மேலும் 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தேர்ச்சி மதிப்பெண்கள் 75ஆக குறைத்து பள்ளி கல்வித்துறை புதிய அரசாணை பிறப்பித்துள்ளது. தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் அருந்ததியினர் பிரிவு சேர்ந்தவர்களுக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி விழுக்காடு 40%, அதாவது 60 மதிப்பெண்களாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாணை கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தகுதி தேர்வுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக ஆசிரியர்களாக தொடர்வதற்கு தகுதி தேர்வு எழுதவுள்ள ஆசிரியர்களுக்கும் இந்த அரசாணை பொருந்தும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி வெளியாகியுள்ள இந்த அரசாணை திராவிட மாடல் அரசின் வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். விமான விபத்திற்கு முன்பும் பின்னரும் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தனது சொந்த தொகுதியான பாராமதியில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள தனி விமானத்தில் சென்ற மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது. மும்பை விமான நிலையத்தில் இருந்து காலை 8:10 மணியளவில் VSR வெஞ்சர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான லேயர் ஜெட் 45 ரக விமானத்தில் அஜித் பவார் புறப்பட்டார். அவருடன் 2 உதவியாளர்கள் உட்பட 5 பேர் விமானத்தில் பயணித்தனர். பாராமதி விமான நிலையம் அருகே காலை 8:45 மணி அளவில் ரேடாரை விட்டு அஜித் பவாரின் விமானம் விலகியதாக கூறப்படுகிறது. ரேடாரை விட்டு விலகிய சில நிமிடங்களில் 11வது ஓடுபாதை அருகே விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது. விமானம் தரையில் விழுந்த நொடியில் விண்ணை முட்டும் அளவுக்கு தீப்பிழம்பும் கரும்புகையும் வெளியேறியது. விபத்தில் விமானத்தின் பாகங்கள் சிதறி அங்கு காய்ந்திருந்த புற்களில் தீ பரவியது. விமான விபத்தை கண்டு பதறிப்போனதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். स्फोट होने के बाद वो हम देखने आए, पहले देखा तो उसको आग लगी थी पूरे प्लेन को, और उसके बाद 4-5 स्फोट हो गया विमान में उसका, और उसके बाद बहुत लोग आ गए. விபத்து நிகழ்ந்த இடத்தில் எரிந்த நிலையில் உடற்பாகங்கள் சிதறி கிடந்தன. இதையடுத்து அஜித் பவார் உட்பட அனைவரும் விபத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அஜித் பவார் அணிந்திருந்த கை கடிகாரத்தின் மூலம் அவரது உடல் அடையாளம் காணப்பட்டது. பாராமதியில் உள்ள மருத்துவமனைக்கு அஜித் பவாரின் உடல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரது உடலைக் கண்டு ஆதரவாளர்கள் கதறி அழுதனர்.
அஜித் பவாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். அதே நேரம் விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். And now what happened today, I need proper investigation under the supervision of Supreme Court. Only we have the trust on Supreme Court, no other agency. All the agencies are being totally purchased. And really it's a great loss for the country. அஜித் பவாரின் மறைவை ஒட்டி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை வரை துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் அவரது இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் அமைதியான சூழல் சிலரின் கண்களை உறுத்துவதாக தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், மக்களுக்கு விரோதமான என்டிஏ கூட்டணியை விரட்ட வேண்டியது அனைவரின் கடமை எனவும் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அரசியல் கட்சிகள் மாநாடு, பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு என தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என கூறினார். அதுல இஸ்லாமிய மக்களான நீங்க எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்றீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில நான் உறுதியோடு சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாகவும் விமர்சித்தார். துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடித்திருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமியுடைய துரோகங்களை நாம் எண்ணி பார்த்தா சீன பெருஞ்சுவரை போல நீளமானது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு தான். ஒன்னு காலில் விழுறது, இன்னொன்னு கால்கள் வாரி விடுறது. இஸ்லாமியர்களுக்கான 5 அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியமும் 44 உறுப்பினர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் 1500 ரூபாயும் இப்போ வழங்கப்படுது. இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். தொடர்ந்து பேசிய காதர் மொய்தீன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போல் தங்களுக்கு முதலமைச்சர் இல்லையே என மற்ற மாநில மக்கள் ஏங்குவதாக கூறினார். ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே மீண்டும் அல்ல, தொடர்ந்து கியாமத் வரை நீடிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய எங்களுக்கு அந்த உணவு வந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக மாநாட்டில் இஸ்லாமியர்களுக்கான தனி இட ஒதுக்கீட்டை 3% இருந்து 5% உயர்த்துவது, வக்ஃப் சொத்துக்களை கண்டறிந்து அவற்றை மீட்க மாவட்ட வாரியாக தனி அதிகாரிகள் நியமனம், தண்டனை காலம் முடிந்தும் சிறையில் உள்ள 22 இஸ்லாமியர் சிறைவாசிகள் விடுதலை, கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5200 ரூபாய் அதிகரித்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் காலையில் 370 ரூபாய் உயர்ந்த நிலையில் மதியம் 280 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம் தொட்டது. இதனால் 1 கிராம் ஆபரண தங்கம் சென்னையில் 15610 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் காலையில் சவரனுக்கு 2960 ரூபாய் உயர்ந்த தங்கம் மதியம் மீண்டும் 2240 ரூபாய் உயர்ந்தது. அதன்படி ஒரே நாளில் 5200 ரூபாய் அதிகரித்து 1,24,880 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி காலையில் கிராமுக்கு 13 ரூபாய் உயர்ந்து 400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் மதியம் மாற்றமின்றி அதே விலையில் தொடர்கிறது. இதனிடையே புதன்கிழமை வர்த்தகத்தில் இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. சென்செக்ஸ் 487 புள்ளிகள் உயர்ந்து
22,344 புள்ளிகளுடனும் நிப்டி 167 புள்ளிகள் உயர்ந்து 25,342 புள்ளிகளுடனும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 11 காசுகள் உயர்ந்து 91 ரூபாய் 57 காசுகளாக உள்ளது. தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சுமார் 1205 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சனி, ஞாயிறு வார விடுமுறை நாட்கள் மற்றும் தைப்பூசத்தையொட்டி சென்னையிலிருந்தும் மாநிலத்தின் பிற இடங்களுக்கு இடையேயும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை 360 பேருந்துகளும் சனிக்கிழமை 485 பேருந்துகளும் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதேபோல சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஹோசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை 60 பேருந்துகளும் சனிக்கிழமை 60 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் www.tnstc.in மற்றும் மொபைல் செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆதாரில் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எந்த நேரத்திலும் மாற்றிக்கொள்ளும் அம்சங்களுடன் புதிய ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. UID சேவைகளை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அணுகுவதை நோக்கமாக கொண்டு இந்த புதிய ஆதார் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதன்படி உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களின் ஆதாரையும் இந்த செயலி மூலம் கட்டுப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்களை எளிதாக பகிரலாம் எனவும் ஆதார் விவரங்களை யாரெல்லாம் அணுகலாம் என்பதை பயனாளர்களை முடிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல கண் கருவடி மற்றும் கைரேகை உள்ளிட்ட தகவல்களை எந்தெந்த சேவைகளுக்கு வழங்கலாம் என்பதையும் பயனர்கள் முடிவு செய்ய முடியும். ஆதாரில் செல்போன் எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எந்த நேரத்திலும் இந்த செயலி மூலம் மாற்றிக்கொள்ளலாம். இதன் மூலம் செல்போன் எண், முகவரி மாற்றத்திற்காக ஆதார் சேவை மையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் இனி இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. கறிக்கோழி விலை படிப்படியாக குறையும் என்று பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். விலைவாசி மற்றும் மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளதால் 1 கிலோ கோழி வளர்ப்பிற்கு தங்களுக்கு வழங்கப்படும் 6 ரூபாய் ஊதியத்தை 12 முதல் 15 வரை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி கறிக்கோழி பண்ணையாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கோவையில் பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த போராட்டத்தின் பின்னணியில் உண்மையான பண்ணையாளர்கள் இல்லை என்றும் சில அமைப்புகள் தேவையற்ற குழப்பங்களை விளைவிப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுக்கெல்லாம் அவர்கள் நேரடி உறவுகள். ஆகவே அவர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் எந்த விதமான பகை உணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ என்றைக்குமே இருந்தது கிடையாது. இன்றளவும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட ஒரு நாளைக்கு 23 லட்சத்திலிருந்து 25 லட்சம் கோழி குஞ்சுகள் அனைத்து பண்ணைகளிலும் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. கடந்த டிசம்பர் மாதமே வளர்ப்பு ஊதியத்தை 1 ரூபாய் உயர்த்தி வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இப்போது இந்த விலை உயர்வு ஒரு தற்காலிக நிகழ்வு தான். அது படிப்படியாக அந்த உற்பத்தியும் அதிகரிக்கும் பொழுது குறைந்த விலையிலே அந்த நிறைந்த புரதச்சத்து உள்ள கோழி இறைச்சி பொதுமக்களுக்கு கிடைக்கும். போராட்டத்தால் 96 கோழி குஞ்சு வாகனங்கள் ஆங்காங்கே மறிக்கப்பட்டதால் இதுவரை சுமார் 3 லட்சம் கோழி குஞ்சுகள் உயிரிழந்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்தனர். தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய பார்வையாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையாளராக பணியாற்றவுள்ள அதிகாரிகளுக்கு தேர்தலுக்காக செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதி டெல்லியில் விவரிக்கப்பட உள்ளது. இதற்காக தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் இருந்து மத்திய பார்வையாளர்களாக பணியாற்றவுள்ள IAS, IPS அதிகாரிகள் மற்றும் 5 மாநிலங்களின் உள்துறை செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து தேர்தல் ஆணையர்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்துகின்றனர். பின்னர் மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களுக்கு சென்று ஆலோசனை நடத்த உள்ளனர். இதையடுத்து தேர்தல் அட்டவணை இறுதி செய்யப்பட்டு மார்ச் 1 வாரம் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஜனநாயகன் பட சென்சார் வழக்கை வாபஸ் பெற தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் வெளியீடாக திரைக்கு வரவிருந்த ஜனநாயகன் படத்தை பார்த்த தணிக்கை வாரியம் சென்சார் வழங்க மறுத்து மறு ஆய்வு செய்ய பரிந்துரை அளித்தது. இதை எதிர்த்து அப்படத்தை தயாரித்துள்ள KVN நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா உடனடியாக சென்சார் வழங்க உத்தரவிட்டு மறு ஆய்வு பரிந்துரையை ரத்து செய்தார். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்த தணிக்கை வாரியம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடையை பெற்றது. மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதி அமர்வுக்கு மாற்றி தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ரிவைசிங் கமிட்டிக்கு செல்லலாமா என தயாரிப்பு நிறுவனம் 2 தினங்களாக ஆலோசனை நடத்தியது. அதன்படி தனி நீதிபதியிடம் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது வழக்கை வாபஸ் பெறுவது என தயாரிப்பு நிறுவனம் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வழக்கை வாபஸ் பெற்ற பின் ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை தயாரிப்பு நிறுவனம் கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொருள் வாங்கினதுக்கு 5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரானா இந்த பணம் நமக்கு மீதியானவே போதும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை தொடர்ந்து சேலத்தில் அக்கட்சியினர் வீடு வீடாக சென்று திமுக அரசுக்கு எதிராக பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மின்கட்டணம், சொத்து வரி, பால் விலை, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வுக்கு மின்கட்டணமே சாட்சி என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்யப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி சேலம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று அதிமுக ஆட்சியின் விலைவாசி நிலவரத்தையும் தற்போதைய விலைவாசி உயர்வையும் ஒப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்டுள்ள கூடுதல் பொருளாதார சுமையை பனிஷ்மெண்ட் பில் என்ற பெயரில் அச்சிட்டு வழங்கினர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று விலைவாசி உயர்வு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி எடுத்துரைத்தனர். தாவேகாவுடன் காங்கிரஸ் சேர்ந்தால் பவர் கிடைக்கும் என விஜயின் தந்தையும் இயக்குநருமான SA சந்திரசேகர் கூறிய நிலையில் தங்களிடம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என எல்லாம் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதில் கொடுத்துள்ளார். ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இன்னும் தேங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்கள் கொடுக்குறோம், விஜய் அவர்கள் கொடுக்குறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்த. நாங்கள் ஏற்கனவே நல்ல பூஸ்டில் தான் இருக்கோம். சரி பாருங்க, எங்கள் கேடர்லாம் நல்லா பூஸ்டில் இருக்காங்கல்ல. ஏற்கனவே ராகுல் காந்தி எங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுத்து வச்சிருக்காரு, ஹார்லிக்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. எங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேணாம், நாங்கள் போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் அவர் பூஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நன்றி. தனக்கு பிறகு தனது மகன்கள், அவர்களுக்கு பிறகு விஜயகாந்த் பேரனாக பிறந்து சேவை செய்வார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் தேமுதிக சார்பில் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் உரையாற்றிய அவர், தன் 2 மகன்களுக்கு திருமணம் முடித்துவிட்டால் அடுத்த கட்ட வாழ்க்கை உழைப்பு மக்களுக்குத்தான் என்றார். அவங்களுக்கு பிறகு நம்ம கேப்டனே பேரனா பிறந்து அவரும் நிச்சயம் அந்த 2 பிள்ளைகளையும் திருமணம் செஞ்சுட்டேன்னா என்னுடைய அன்னை. இதனைத் தொடர்ந்து கடையநல்லூர், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சி தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்தனர். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமிழ்நாட்டின் பாம்பன் புதிய தூக்குப்பாலம், கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்புகள் உள்ளிட்டவை குறித்து பேசினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளையொட்டி மக்களவை, மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது நாட்டு மக்கள் தாங்கள் புகழ்பெற்ற வரலாற்றை பற்றி பெருமைப்படும் வாய்ப்பை கங்கை கொண்ட சோழபுரம் அளித்துள்ளதாக கூறினார். जम्मू कश्मीर विश्व के सबसे उच्च रेलवे आर्च ब्रिज, चुनाव ब्रिज और तमिलनाडु में नई पोंगन ब्रिज का निर्माण कर भारत ने इंफ्रास्ट्रक्चर क्षेत्रों में एक कीर्तिमान स्थापित किया है. உட்கட்டமைப்பு துறையில் இந்தியா ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளதாக அவர் கூறினார். कुछ ही समय पूर्व राजेंद्र चल द्वारा गंगईकोंडा
चोलापुरम की स्थापना की भी 1000 वर्ष पूरी की। 125 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்ட சட்டம் குறித்து குடியரசுத் தலைவர் பேசிய போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று முழக்கங்களை எழுப்பினர். சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தினர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலையில் தங்க சப்பரத்திலும் மாலையில் தங்கமயில் வாகனம், பச்சை குதிரை வாகனம், வெள்ளி பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா நேற்று நடைபெற்றது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருள பக்தர்கள் வடம் பிடித்து தெப்ப மிதவையை 3 முறை சுற்றி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மாலையிலும் மின் விளக்குகளால் மிதவை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மின்னொடியில் சுவாமி தெப்பத்தில் எழுந்தருளி 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலையில் தெப்பத்தை இழுப்பதற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாலையில் அனுமதிக்கப்படவில்லை. கோவில் ஊழியர்களே தெப்ப மிதவையை இழுத்து 3 முறை தெப்பத்தை சுற்றி வந்தனர். பிரபல இணையதள வர்த்தக நிறுவனமான அமேசான் மேலும் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் இணையதள வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆள்குறைப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட முன்னணி இணையதள வர்த்தக நிறுவனமான அமேசான் கடந்த அக்டோபர் மாதம் 14,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த நிலையில் தற்போது 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமேசானின் தொழில்நுட்ப பிரிவின் துணைத் தலைவர் பெத் கெலட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நீக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது தங்களது நோக்கமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக மாறிவரும் உலகுக்கு ஏற்ப பலவிதமான அடுக்குகளை குறைத்து நிறுவனத்தை வலுப்படுத்துவோம் என்றும் ஒவ்வொரு குழுவிலும் தொடர்ந்து பொருத்தமான மாற்றங்களை செய்வோம் என்றும் கூறியுள்ளார். பணி நீக்க நடவடிக்கையால் பாதிக்கப்படும் அமெரிக்காவை சேர்ந்த பணியாளர்கள் அமேசான் நிறுவனத்தில் புதிய வேலையில் இணைந்து கொள்ள 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் பெத் கெலட்டி அறிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 4வது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட தொடரை ஏற்கனவே இந்திய அணி கைப்பற்றிவிட்ட நிலையில் நேற்று விசாகப்பட்டினத்தில் 4வது போட்டி நடைபெற்றது. இந்திய அணியில் இஷான் கிஷன் நீக்கப்பட்டு ஹர்ஷ்தீப் சிங் சேர்க்கப்பட்டார். டாஸ் வென்ற இந்தியா பந்து வீசிய நிலையில் நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் குவித்தது. டிம் செய்ஃப்ரிட் 36 பந்துகளில் 62 ரன்களை விளாசினார். கன்வாய் 44 ரன்களும் டேரில் மிச்சல் 39 ரன்களும் சேர்த்தனர். ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் ரிங்கு சிங் 5 கேட்ச் செய்து அசத்தினார். தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். சிவம் துபே மற்றும் சற்று தாக்குப்பிடித்து 65 ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி 18.4 ஓவர்களில் 165 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியடைந்தது. சென்னையில் பீகார் இளைஞரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் அவரின் மனைவி மற்றும் குழந்தையையும் கொன்றுவிட்டதாக கைதானவர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய கொலைபாதக சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வடமாநில இளைஞரை நண்பர்களே திட்டமிட்டு தீர்த்து கட்டிய அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் மேலும் 2 கொலை செய்தது சென்னையை உலுக்கியிருக்கிறது. சிசிடிவி மூலம் சிக்கிய கும்பல் மொத்த குடும்பத்தையும் காவு வாங்கியதன் பகீர் பின்னணி என்ன? சென்னை அடையாற்றில் உள்ள இந்திரா நகர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பகுதி. இங்கு 1வது அவென்யூ சாலையில் கடந்த 26ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் 2 பிளாஸ்டிக் சாக்கு மூட்டைகள் கிடந்துள்ளன. அவற்றிலிருந்து ரத்தம் வடிந்துள்ளது. அதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் அடையாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றுள்ளனர். அவர்கள் சாக்கு மூட்டையை திறந்து பார்த்தபோது ஆண் ஒருவரை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசிச் சென்றது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க வடமாநில இளைஞர் என்பது தெரிய வந்தது. அவரை கொடூரமாக கொலை செய்து
பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் வீசிச் சென்றது யார்? கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார்? எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 இளைஞர்கள் பைக்கில் சாக்கு மூட்டையை கொண்டு வந்து சாலையோரம் வீசிவிட்டு சென்றது பதிவாகியிருந்தது. அந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட இளைஞரின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பேப்பரை போலீசார் கைப்பற்றினர். அதில் குறித்து வைத்திருந்த சில செல்போன் எண்களை தொடர்பு கொண்டனர். அவற்றில் ஒன்று அடையாறில் உள்ள தனியார் செக்யூரிட்டி அலுவலகம் என்பது தெரியவந்தது. உடனே அங்கு நேரில் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் பீகாரைச் சேர்ந்த கௌரவ்குமார் என்பது தெரியவந்தது. 24 வயதான அவர் அண்மையில் தனது மனைவி முனிதா குமாரியுடன் சென்று காவலாளி வேலை கேட்டுள்ளார். அதற்கு தற்போதைக்கு வேலை எதுவும் காலியாக இல்லை என்று செக்யூரிட்டி நிறுவனம் கூறியுள்ளது. பின்னர் தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளி வேலைக்கு கௌரவ்குமார் சேர்ந்துள்ளார். வேலை கிடைத்ததும் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் அங்கேயே தங்கியுள்ளார். விசாரணையில் எந்த ஒரு துப்பும் கிடைக்காமல் தொய்வு ஏற்பட்ட நிலையில் அத்துடன் கௌரவ்குமாரின் மனைவியும் குழந்தையும் காணாமல் போயுள்ளனர். இதனால் சந்தேகத்தின் பேரில் கௌரவ்குமாரின் நெருங்கிய நண்பர் உட்பட 9 பேரை பிடித்து போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்தனர். அதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியது. கௌரவ்குமாரை கொலை செய்ததுடன் அவரின் மனைவி மற்றும் குழந்தைகளையும் கொன்றுவிட்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனையடுத்து இருவரின் உடல்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். அடையாறு கெனால் ரோடு, முகத்வாரம், கூவம் ஆற்றங்கரை ஓரம், பெருங்குடி குப்பை கிடங்கு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக தேடினர். அப்போது குழந்தையின் சடலம் அடையாறு மத்திய கைலாஸ் ஆற்றங்கரையோரம் கண்டெடுக்கப்பட்டது. அது 2 வயது ஆண் குழந்தை என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை கொலை செய்தது ஏன்? உடலை வெவ்வேறு இடத்தில் வீசி குழப்பம் ஏற்படுத்தியது ஏன் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் தனது மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதை கௌரவ்குமார் தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் முதலில் கௌரவ்குமாரை கொலை செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக 9 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத், விகாஷ் உட்பட 5 பேரும் பீகாரைச் சேர்ந்தவர்கள். பீகார் இளைஞர் கொலை செய்யப்பட்டு உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வீசிய வழக்கில் மேலும் அவரின் மனைவி மற்றும் குழந்தையை நண்பரே தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து கொலை செய்த சம்பவம் சென்னையில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்ற சீரமைப்பு பணிகள் முடிந்ததை தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி சனிக்கிழமை முதல் கோயில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 5ஆம் கால பூஜை நிறைவு பெற்றதை தொடர்ந்து புதன்கிழமை காலை கோயிலில் உள்ள கோபுரங்கள், சன்னதிகளின் விமானங்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இந்திய குடிமகன் இல்லை என்ற காரணத்தால் 17 ஆண்டுகள் பணியாற்றிய இலங்கை தமிழரை பணி நீக்கம் செய்த SBI வங்கியின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. திருக்கல்யாணமலர் என்பவர் இந்திய குடிமகன் அல்ல என தெரிய வந்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து அவர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடர் மனுதாரர் இலங்கை தமிழர் என மறைக்காமல் பணியில் சேர்ந்தவர் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் வாழ்வுரிமை உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் அகதிகளுக்கும் பொருந்தும் என கூறி பணி நீக்க உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் வட்டமலைப்பாளையத்தில் உள்ள கங்கா நர்சிங் கல்லூரி மாணவிகளுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டது தொடர்பாக நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கல்லூரிக்கு செவ்வாய்க்கிழமை முதல் 10 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கல்லூரியில் ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாதது, தூய்மையின்மை காரணங்களை மேற்கோள் காட்டி கல்லூரி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் தரப்பட்டுள்ளது. கடலூர்
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மக்காச்சோள விவசாய நிலத்திற்கு சென்ற பெண்ணின் முகத்தை துணியால் மறைத்து 7 சவரன் தங்கச் செயின் பறிக்கப்பட்டுள்ளது. வாகையூரைச் சேர்ந்த பூங்கோதை என்ற 50 வயது பெண் வழக்கம் போல தனது விவசாய தோட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பின்புறம் இருந்து வந்த அடையாளம் தெரியாத நபர் பூங்கோதையின் முகத்தில் துணியை போட்டு இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கழுத்தில் இருந்த தாலி செயினை பறித்துச் சென்றார். பின்னர் பூங்கோதையின் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு காரணமாக மிளகாய் விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக வறட்சி, அதிக மழை என விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் செடிகளை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். பனிப்பொழிவு அதிகரிப்பால் 1 ஏக்கருக்கு 5 குவிண்டால் மகசூல் கிடைக்க வேண்டிய இடத்தில் 1 குவிண்டால் மிளகாய் மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த வருஷத்தோட மிளகா செடியோட நிலைமை இதுதான். விளைய வைக்கிறதுல மட்டுமே விதை எடுப்போம். இப்போ அடுத்த வருஷம் விதைக்கே இல்லாத அளவுக்கு நிலைமை இப்போ இருக்குது. இதை அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும். அரசு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். உரிய நிவாரணம், இன்சூரன்ஸ் வழங்கணும்னு கேட்கணும். மயிலாடுதுறையில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், இணைய வசதியுடன் நவீனமயமாக்க வேண்டும், கிராம நிர்வாக அலுவலர்கள் பதவி உயர்வு காலவரம்பை 6 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் முதல்நிலை பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை வாகனங்கள் தீயில் எரிந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் பேரூராட்சி பூங்காவில் நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் 2 வாகனங்கள் தீயில் எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. தீ வைக்கப்பட்டதா அல்லது மின்கசிவால் தீப்பற்றியதா என விசாரணை நடைபெறுகிறது. திமுக ஆட்சியில் 4000வது குடமுழக்கு பெருவிழா சென்னை பெரம்பூரில் உள்ள சேமாத்தம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநகராட்சி ஒண்டிப்புதூர் மற்றும் இருகூர் வரையிலான சாலை சேதமடைந்து மோசமான நிலையில் இருப்பதை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளுக்காக தனித்தனியாக தோண்டப்பட்ட குழிகளால் சாலை சேதமானது. அந்த பணிகள் முடிவடைந்த பின்னும் புதிய சாலை அமைக்காமல் அவ்வப்போது பேட்ச்வொர்க் மட்டுமே மேற்கொள்வதாக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 4 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மருத்துவ கட்டடங்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்க்கை அரசியலை நடத்தி வருவதாக கூறினார். 2026 ஏப்ரலில் நடக்கிற தேர்தலில் இந்த குழந்தைகள் ஒன்றும் வாக்களிக்கப் போவதில்லை என்றாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வாக்கு அரசியலை நடத்தாமல் வாழ்க்கை அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. பாங்காக்கில் இருந்து வந்த தாய் ஏர்வேஸ் விமான பயணிகளிடம் சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது கேரளாவை சேர்ந்த 26 மற்றும் 28 வயதுடைய 2 பயணிகள் 10.7 கிலோ எடை கொண்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை உணவுப் பொருட்களுக்குள் மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இருவரையும் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புதூர் மேம்பாலம் கீழ் ரயில் தண்டவாளத்தில் கொட்டப்பட்ட குப்பை கழிவுகள் எரிக்கப்பட்டதால் காற்று மாசால் ரயில் பயணிகள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அடையாளம் தெரியாத நபர்களின் செயலால் தீ மளமளவென வேகமாக பரவி எரிந்ததால் மேம்பாலத்திலிருந்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு நகரில் பரபரப்பான IMA சந்திப்பில் நடுரோட்டில் அமர்ந்து பெண் ஒருவர் தொடுகையில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவையைச் சேர்ந்த அந்த பெண்ணுக்கு கணவர் இறந்த பிறகு சொத்துரிமை மறுக்கப்பட்டதாகவும் பல இடங்களில் புகார் அளித்தும் நீதி கிடைக்காததால் கவன ஈர்ப்பிற்காக இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது.
கரூர் மரகதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் குவாரி நடத்த அனுமதி வழங்கிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 300 கிராமத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் குவாரி நடத்த எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினர். மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர், கோயில் நிர்வாக அதிகாரி உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். தமிழ்நாடு பல்லோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழ்நாடு பல்லோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கடந்த 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 9வது நாளாக வாலாஜா சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னும் போராட்டத்தை தொடர்ந்ததால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கனிமங்களை ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் மீது பெட்ரோல் குண்டு வீசிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மருதம்புத்தூரில் உள்ள கல்குவாரி ஒன்றிலிருந்து நள்ளிரவில் கேரளத்திற்கு கனிமங்களை ஏற்றிச் சென்ற லாரி அம்பேத்கர் நகர் அருகே வந்தபோது அதனை வழிமறித்த சில மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர். இதில் லாரி ஓட்டுநர் சுப்பிரமணியன் பலத்த காயமடைந்தார். இது தொடர்பாக மருதம்புத்தூரைச் சேர்ந்த சாமி, மாரியப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எதற்காக பெட்ரோல் குண்டு வீசினார்கள் என விசாரணை நடத்தப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் குடனாறு பாலத்தில் ஸ்டீரிங் ராட் கட்டாகி அரசு பேருந்து நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். ஓட்டுநர் பேருந்தை மெதுவாக இயக்கிச் சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. போக்குவரத்து பணிமனையிலிருந்து மெக்கானிக்கை வரவழைத்து பழுது பார்க்கப்பட்ட பிறகு பேருந்தை அங்கிருந்து எடுத்து சென்றனர். செயற்கை நுண்ணறிவு கல்வி முயற்சியை ரிலையன்ஸ் ஜியோ மேற்கொண்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஜியோ AI கிளாஸ் ரூம் மூலம் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நேரடி அமர்வுகள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. பாடத்திட்டம், கோடிங், கிராபிக் டிசைன், நேர்காணல் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றனர். ஜியோ அன்லிமிடெட் 5G சந்தாதாரர்கள் 18 மாத கூகுள் ஜெமினி ப்ரோ பிளானை இலவசமாக பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ராகுல் காந்தியுடன் ஆலோசனை நடத்திய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்ற திமுக நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருவதால் அரசியல் கட்சிகளிடையே கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. வட மாவட்டங்களில் செல்வாக்குடன் இருக்கும் பாமகவின் அன்புமணி தரப்பு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களின் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் அமமுகவும் அதிமுக, பாஜக கூட்டணியில் இணைந்துள்ளன. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியும் SDBI உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து கூட்டணியை பலப்படுத்தி வருகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கூடுதல் தொகுதி ஒதுக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். இதற்கு திமுக தரப்பில் எதிர்வினையாற்றப்பட்டதை அடுத்து டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்துவிட்டு வந்த செல்வ பெருந்தகை கூட்டணி குறித்து பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம் என காங்கிரசாருக்கு அறிவுறுத்தினார். இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றுள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ராகுல் காந்தியின் இல்லத்தில் சுமார் 45 நிமிடம் நீடித்த இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை பிப்ரவரி முதல் வாரத்தில் திமுக அமைக்கும் என்றும், தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் எழும் கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தியிடம் கனிமொழி அப்பொழுது கூறியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்தும் திமுக செயல்பாடுகள் குறித்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்கள் அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் கனிமொழி சுட்டிக்காட்டியதாகவும் தெரிகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இல்லாத ஒன்று என்ற திமுகவின் நிலைப்பாட்டையும் கனிமொழி தெளிவுபடுத்தியுள்ளார். காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு திமுகவினர் உரிய முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்று விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அது பற்றி சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் என்று இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் அமைத்துள்ள குழுவின் மூலம் முறையான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்றும், இந்த பேச்சுவார்த்தையில் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் பங்கேற்பார் என்றும் கனிமொழியிடம் ராகுல் காந்தி கூறியதாக தெரிகிறது.
மொத்தத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இடையேயான சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஓரிரு வாரங்களில் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ராகுல் காந்தி வரவுள்ளார். அதற்கு முன்பாக தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திமுக காங்கிரஸ் தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ஓவைசி தான் விஜய் என்று சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் செய்தியாளர்களிடம் பேசியவர், பாஜக கூறிதான் விஜய் கட்சி ஆரம்பித்தார் என்று சிலர் கூறுவதாக தெரிவித்தார். விஜய்னு சொல்றாங்க, நான் பத்திரிகையில் படிச்சேன். முஸ்லிம் மக்களுடைய ஓட்டோ பிஜேபிக்கு எதிராக போகக்கூடாது, அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு பண்ண மாதிரி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்பினுடைய ஓட்டுகளும் நம்முடைய பிஜேபிக்கு பாரதிய ஜனதா சிறுபான்மை ஓட்டுகள், பிஜேபிக்கு எதிர் ஓட்டு திமுகவுக்கு டோட்டலா விழுது. ஏன்னா நம்முடைய முதல்வருடைய செயல்பாடு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவரகநல்லூரில் சாலை விரிவாக்க பணிக்காக மரம் வெட்டப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. சுமார் 2 மணி நேரம் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் இருபுறமும் வரிசையில் நின்றன. சில வாகனங்கள் சிதம்பரம் புறவழிச்சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டன. இதுபோன்ற பணிகளை இரவு நேரத்தில் மேற்கொண்டால் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்காது என வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே திடீரென நாய் குறுக்கே புகுந்ததால் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்த இளைஞர் தனியார் பேருந்து மோதி உயிரிழந்தார். கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற தனியார் பேருந்திற்கு முன்னால் 28 வயதான கார்த்திக் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். விட்டல் நாயக்கன்பட்டி அருகே சென்றபோது சாலையின் குறுக்கே திடீரென நாய் புகுந்ததாக கூறப்படுகிறது. இதில் இருசக்கர வாகனம் நாய் மீது மோதியதால் நிலை தடுமாறி கீழே விழுந்த கார்த்திக் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மார்க்கெட் பகுதியில் உள்ள மின்கம்பம் திடீரென பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். இரவு நேரத்தில் ஏற்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பெரம்பலூர் அருகே கிருஷ்ணாபுரத்தில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்த வடமாநில இளைஞர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது போதையில் இருந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சன்ராம் கீழே விழுந்தார். அப்போது அவ்வழியே வந்த லாரி அவர் மீது ஏறியதில் உடல் நசுங்கி உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு கும்பகோணம் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அரசு பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் இதில் பங்கேற்று மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, தலைக்கவசம் அணிய வேண்டும் என துண்டு பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை அடித்த பொறுப்பு தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வகுப்பறையில் விளையாடியதாக மாணவர்களை முட்டி போட வைத்து தாக்கியதில் ஒரு மாணவர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பள்ளி முற்றுகையிடப்பட்ட நிலையில் துறை சார்ந்த விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்ற நிலையில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் விழாவை புறக்கணித்து உள்ளனர். முதலில் தேசிய கீதமும் வழக்கத்தை மீறி இரண்டாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மிரட்டலுக்கு பயந்துதான் அமைச்சர் நமச்சிவாயம் பாஜகவில் இணைந்ததாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். ரொம்ப பாசமா இருப்பாங்க என் பேர்ல. போய் பார்த்தா எல்லாம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. வந்த பிறகு கிரண் பேடியை வச்சு தடுத்து நிறுத்துவாங்க. மண்ணாடிப்பட்டில் நடந்த காங்கிரஸ் பாத யாத்திரை நிகழ்ச்சியின் போது NR காங்கிரசின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் சபாநாயகருமான செல்வம் தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். தெலுங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோரை செவிலியரான மகள் மயக்க ஊசி செலுத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பழகிய இளைஞரை திருமணம் செய்ய பெற்றோர் மறுத்ததால் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றிய சுரேகா அனஸ்தீசியா ஊசியை வீட்டிற்கு கொண்டு வந்து தாய் தந்தை இருவருக்கும் செலுத்தி கொலை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார்.
தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்மையில் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் தமிழக மாணவ மாணவிகள் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு தொடுமுறை உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 48 தங்கம், 19 வெள்ளி பதக்கங்களை வென்று அசத்தியது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மனைவி தற்கொலை விவகாரத்தில் கணவர் கைது செய்யப்பட்டார். கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அபிராமி தம்பதிக்கு திருமணமாகி 8 ஆண்டுகளாகும் நிலையில் கடந்த ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் 10 மாத குழந்தையை தவிக்கவிட்டு அபிராமி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கணவர் குடும்பத்தாரின் வரதட்சணை கொடுமையாலேயே அபிராமி தற்கொலை செய்ததாக பெண்ணின் குடும்பத்தார் அளித்த புகாரின் பேரில் கோபாலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். மகாராஷ்டிரா அரசியலில் தாதா என அழைக்கப்படுபவர் அஜித் பவார் 6 முறை துணை முதலமைச்சர், 7 முறை ஒரே தொகுதி எம்எல்ஏ என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். அவர் அகால மரணம் இந்தியாவையே துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. வயதான அஜித் பவார் மகாராஷ்டிராவின் தேவ்லாலி எனும் சிறிய ஊரில் பிறந்தவர். பவார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது அவரது தந்தை அனந்தராவ் பவார் திடீரென காலமானார். குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் அவர் தனது பட்டப்படிப்பை பாதியில் கைவிட்டு ஊர் திரும்பினார். அஜித் பவாரின் முதல் அரசியல் படி 1982இல் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் வாரிய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் தொடங்கியது. மகாராஷ்டிரா அரசியலில் கூட்டுறவு சங்கங்களே அதிகாரத்தின் மையமாக இருந்ததால் இது அவருக்கு பலமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. 1991இல் புனே மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக பொறுப்பேற்றார். அடுத்த 16 ஆண்டுகள் அந்த பதவியிலிருந்து வங்கியை வலுப்படுத்தினார். முதலில் 1991இல் மக்களவைத் தேர்தலில் பாரமதி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு அபார வெற்றி பெற்றார். அப்போது மத்தியில் VP நரசிம்மராவ் அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சராக சேர சரத் பவாருக்கு ஒரு தொகுதி தேவைப்பட்டது. இதற்காக அஜித் பவார் தனது MP பதவியை ராஜினாமா செய்தார். அதே ஆண்டு பாரமதி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று மாநில அரசியலுக்குள் நுழைந்தார். அன்று முதல் இன்று வரை பாரமதி சட்டமன்ற உறுப்பினர் அஜித் பவார் தான். இந்தியாவில் வேறு யாரும் இல்லாத வகையில் அஜித் பவார் 6 முறை துணை முதலமைச்சராக பதவி வகித்தார். 2010ஆம் ஆண்டு பிருத்விராஜ் சவான் முதலமைச்சராக இருந்தபோது முதலாக அஜித் பவார் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அடுத்த தேர்தலிலும் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற இதே இருவர்தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். பின்னர் 2019ஆம் ஆண்டு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத போது தேவேந்திர பட்னவிஸுக்கு ஓடிச் சென்று ஆதரவு கரம் நீட்டினார் அஜித் பவார். அப்போதுதான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் பவார் குடும்பத்தையும் முதல் முறையாக உடைத்தார். அப்போது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இந்த பதவி வெறும் 80 மணி நேரங்களே நீடித்தது. பின்னர் உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னவிஸ் என தொடர்ந்து துணை முதலமைச்சராக இருந்துள்ளார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் துணை முதலமைச்சர் அஜித் பவார் தான் என்று மாறியது களம். 2023ஆம் ஆண்டில் தனது சித்தப்பா சரத் பவாரிடமிருந்து நிரந்தரமாக பிரிந்தார் அஜித் பவார். இருவருக்கும் ஏற்பட்ட பங்காளி சண்டையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு கட்சியையும் சின்னத்தையும் அஜித் பவாருக்கு தாரை வார்த்தது. கட்சியின் நிறுவனர் சரத் பவார் வேறு பெயரையும் சின்னத்தையும் தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அஜித் பவார் நேர மேலாண்மைக்கு பெயர் பெற்றவர். அவர் தினமும் காலை 5 மணிக்கே தனது நாளை தொடங்கி விடுவார். 6 மணிக்கெல்லாம் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் இருப்பார். மும்பையோ பாரமதியோ காலை 7 மணிக்கே பொதுமக்களை சந்திக்க தயாராகி விடுவார். அஜித் பவார் தனது உடல் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். அவர் தனது வாழ்நாளில் மது அருந்தியதோ புகைப்பிடித்ததோ இல்லை. எளிமையான கிராமத்து உணவுகளான கம்பு ரொட்டி மற்றும் பருப்பு வகைகளையே அதிகம் விரும்பி உண்பார். அஜித் பவார் 70,000 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி வந்த பாஜக மகாயுதி கூட்டணியில் இணைந்தவுடன் அந்த விமர்சனத்தை நிறுத்திக் கொண்டது. சில வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டன. பாஜக வாஷிங் மிஷின் என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு முதல் உதாரணமே அஜித் பவார் தான். விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் மகாராஷ்டிராவின் நிர்வாக சக்கரத்தை இயக்குவதில் அவர் ஒரு முக்கிய இன்ஜினாக இருந்தார் என்பதை அரசியல் எதிரிகளும் ஒப்புக்கொள்வார்கள். காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் கடும் பனிச்சரிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
காஷ்மீரில் பனிச்சரிவு காரணமாக பனிக்கட்டிகள் பேரலை போல் எழுந்து வந்த காட்சிகள்தான் இவை. ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. குளுமையான சூழலை அனுபவிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வருகை தந்துள்ளனர். கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார் பகுதியில் நேற்று முன்தினம் பெரிய அளவிலான பனிக்கட்டி சரிந்து விழுந்தது. இரவு நேரத்தில் கட்டடங்கள் மீது பனிக்கட்டிகள் விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். அதே நேரம் பெரிய அளவிலான அசம்பாவிதங்கள் நிகழவில்லை. தொடர்ந்து நேற்று கிஸ்வார் மாவட்டத்தில் உள்ள வார்பான் பள்ளத்தாக்கில் திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. இதனால் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். பனிப்பொழிவு கடுமையாக இருப்பதால் பனிச்சரிவு அபாயம் இருக்கும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரகாண்டின் சமோலி மாவட்டம் முழுவதும் அடர்த்தியாக பனி கொட்டியதால் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போன்று காட்சியளித்தது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்றும் கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ருத்ரபிரயாக், உத்தரகாசி மாவட்டங்களில் 2800 மீட்டருக்கு மேல் அமைந்துள்ள பகுதிகள் மற்றும் பர்கோட், கங்கோத்ரி, கேதார்நாத் உள்ளிட்ட இடங்களில் பனிச்சரிவு ஏற்படலாம் என்பதால் மக்கள் கவனமுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் மணாலி பகுதி முழுவதும் எங்கு பார்த்தாலும் வெண் போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. சம்பா மாவட்டத்தின் பங்கி பள்ளத்தாக்கில் உள்ள மின்தால் கிராமத்தில் பனிக்கட்டிகள் உருகி சிற்றோடையாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இமாச்சல பிரதேசம் முழுவதும் பனிப்பொழிவால் 889 சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இதனால் சிம்லா, குலு, சம்பா, மண்டி உள்ளிட்ட நகரங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் பனிப்பொழிவால் 3237 டிரான்ஸ்பார்மர்கள் செயலிழந்ததால் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கின.